ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்தோன்னே தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. எங்களை மாதிரி ஏழை மக்களுடைய விவசாயத்தை பார்த்து ஆதரவு கொடுங்க. நம்ம தோட்டத்தில் தென்னம்பிள்ளை, சில பக்கம் தென்னங்கன்றுன்னு சொல்லுவாங்க, நாங்கள் தென்னம்பிள்ளைன்னே சொல்லி பழகிட்டோம். தென்னம்பிள்ளை வாங்க போட்டிருக்கோம். அது இவ்வளோ நாள் போட்டிருந்தா இப்போ காய்க்கிற பருவத்துக்கு வந்திருக்கும். எதுவுமே நமக்கு ரொம்ப குடும்பத்தில் கஷ்ட காலம் வரையில் தான் ஏதாவது வருமானத்தை தேடுவோம். இப்போ ரொம்ப கஷ்ட காலம் ஆனோடனையும் இப்போ தான் வாங்கியாந்து போட்டிருக்கேன். இப்போ போட்டு சின்ன பிள்ளையாக தான் வாங்கியாந்து போட்டிருக்கோம். அரசம்பட்டி பிள்ளைன்னு சொல்லிட்டு 4 வருஷத்தில் காய்க்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் 4 வருஷத்தில் காய்க்குன்ற நம்பிக்கையில் யாராவது காய்ச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி 5 வருஷம் ஆயிரும். 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் தான் தென்னம்பிள்ளை காய்க்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. தண்ணி நம்ம தான் ஊற்றணும். கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். நான் என் மகன் எல்லோரும் சேர்ந்துமே கொண்டு ஊற்றணும். ஒவ்வொரு சைடு 3 பிள்ளை, ஒரு சைடு 5 பிள்ளை வர்ற மாதிரி போட்டிருக்கோம். கலக்க 22க்கு 22ன்னு சொன்னாங்க. அந்த அளவு சொல்லி அப்படி தான் போட்டிருக்கோம். இந்த தென்னம்பிள்ளையை வச்சு தண்ணி ஊற்றி அதை கிளப்பி, நம்ம போர் பெரிய போர்லாம் கிடையாதுங்க. சோலாரில் போட்டிருக்கோம். அது வெயில் அடித்தா கொஞ்சம் ஊற்றும். இங்கே நீர்மட்ட அளவு ரொம்ப ஆழத்தில் இருக்குது. நம்ம போட்டது 500 அடி போர். தண்ணி அந்தளவுக்கு வரல. குழி வெட்டி குழியில் நிறச்சி போட்டு கொஞ்சமாக ஊற்றும். அதை தண்ணியை தான் மோந்து கொண்டு தென்னம்பிள்ளைக்கு ஊற்றுறோம். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி நம்ம கொண்டு போனால் அந்த விலையும் இருக்காது. இருந்து பார்த்துட்டு இந்த வருஷம் தென்னம்பிள்ளையவாதம் போட்டு விடுவோம். இப்போ போட்டோம்னா சின்ன பாப்பா காலேஜ் போகிறப்ப அதுவும் காய்க்குமா அப்படின்ற நம்பிக்கையில் போட்டிருக்கேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தென்னம்பிள்ளையை வைத்தா இளநீர், பிள்ளையை பெற்றால் கண்ணீர்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஓரத்தில் உள்ள பெரிய பிள்ளையாக காமிச்சோமே, அதை வச்சு 3.5 வருஷம் ஆச்சு. எல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வீட்டுக்கு பால்கார் பால் கொடுத்துட்டு போயிட்டார். டீயும் போட்டு ஒரு டம்ளர் டீயை குடிச்சிட்டு அதுக்கு பிற்பாடு வீட்டில் உள்ள வேலையை பார்ப்போம்ட்டு. அது ரொம்ப சிரமமாக இருக்குது. தூக்கி கொண்டு போய் தண்ணி ஊற்றுறதுனா வாய்க்கால் வச்சா வாய்க்காலில் விடலாம்னா வர்ற தண்ணி வாய்க்காலே குடிக்குது. அப்புறம் எப்படி நம்ம அதில் பாய்ச்சுறது? தண்ணி அதிகமாக வரணும் இல்லையா? கடந்த வெயிலில் கஷ்டப்பட்டு நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு டம்ளர் டீயை குடிச்சிருவோம்ட்டு என் மகன் கல்லரிசி வறுத்துக்கு சாப்பிட்றதுக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.